வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வரக்கூடிய ராகுகேது பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 30/10/2023 அன்னைக்கு ராகு மேஷத்துலேருந்து பயிற்சியாகி மீனத்துக்கும், கேது பகவான் துலாம்லேருந்து பயிற்சியாகி கன்னிக்கும் போகிறாரு. அதாவது ஐப்பசி 13ஆம் நாள் திங்கட்கிழமை 26:28 நாழிகைக்கு கரெக்டாக சொல்லணும்னா 4:40 பிஎம்க்கு ராகுகேது பயிற்சி ஏற்பட போகுது திருக்கணித பஞ்சாங்கப்படி. சரி, இது எந்த விதமான தாக்கத்தை கொடுக்கும் மகர ராசிக்கு அப்படின்னாக்கா, மகர ராசிக்கு ஆல்ரெடி 7.5 சனி காலமாக இருக்குது. சரி, இந்த ராகுகேது சப்போர்ட் பண்ணுமா, நல்லா இருக்குமா அப்படின்னா, இது வரைக்கும் 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இருந்து ஒரு சில தொந்தரவுகளை தந்துட்டு இருந்த ராகு பகவான் பயிற்சியாகி 3ஆம் வீட்டில் வந்து அமர்றாரு. இது வரைக்கும் 10லேருந்து ஒரு சில நன்மைகளை சந்திட்டு இருந்த ஆன்மீக தொடர்பான ஈடுபாடுகளை தந்துட்டு இருந்த கேது பகவான் பயிற்சியாகி பாக்கியஸ்தானமான 9க்கு போகிறாங்க. சரி, என்ன செய்யும் ராகு வந்து பார்த்திங்கனாக்கா கம்யூனிகேஷன்ஸை அதிகம் பண்ணும், கம்யூனிகேஷன் தொடர்பான நன்மைகள் அதிகம் பண்ணும், இளைய சகோதரம் தொடர்பான பிரச்சனையை தரும், சிறுதூர பயணங்களால் நன்மைகளை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 3ஆம் இடத்துல வரதுனால வேலையில் ஒரு சில பிரச்சனைகளை தரும் இந்த ராகு பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேது பாக்கியஸ்தானத்தில் வரதுனால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் தட்டி போகும், டிலேட் ஆகும், பணத்தை கொடுத்துட்டு நம்ம ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஒரு உதாரணத்துக்கு அப்படி வச்சுக்கலாம். சரி, எல்லாருக்குமே இது இப்படி தான் இருக்குமா அப்படின்னா, பங்குனி மாதம் பிறந்தவங்களுக்கும் புரட்டாசி மாதம் பிறந்தவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கௌரவம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா சூரியன் வந்து பங்குனி மாதம் பிறந்தவங்களுக்கு இதில் மீனத்தில் இருப்பாங்க, புரட்டாசியில் பிறந்தவங்களுக்கு கன்னியில் இருப்பாங்க. அப்போ இது மேலே ராகுக்கு அது ட்ராவல் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கௌரவம் சூரியன், அதனால் பிரச்சனைகள், அரசாங்கம் சூரியன், அதனால் பிரச்சனை, தந்தை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன், இது தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் வரும். அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு ஏதாவது வர வேண்டிய பணம் இருக்குது, ரொம்ப நாளாக வரல, அலைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் கைக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சொல்லலாம். சரி, இந்த மீனராசிக்குள்ளேயும் கன்னிராசிக்குள்ளேயும் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அதன் மேலே ராகுகேது ட்ராவல் ஆகும்போது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கிரகத்தின் ரீதியான பிரச்சனைகளை உங்களுக்கு தந்தே தீரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. உதாரணமாக 1988 98 பிறந்தவங்களுக்கு மீனத்தில் குரு இருப்பார். அப்போ அந்த குரு மேலே வந்து இந்த ராகு ட்ராவல் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார சார்ந்த நெருக்கடியை தரலாம், குழந்தைகளால் பிரச்சனைகளை தரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. 1981 82 பிறந்தவங்களுக்கு கன்னி ராசியில் சனி பகவான் இருப்பார். அந்த சனி மேலே கேது ட்ராவல் ஆகக்கூடிய டைம் வந்து தொழிலில் பிரச்சனைகளை தரும். 1996 பிறந்தவங்களுக்கு மீனத்தில் சனி இருக்கும். அந்த சனி மேலே இப்போ ராகு ட்ராவல் ஆகக்கூடிய டைம் தொழிலில் பிரச்சனையை தரும். இதே சனி வக்ரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக நற்பலன்களை தரும். அதே குரு வக்ரத்தில் இருக்கார் அப்படின்னாக்கா பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வு ஏற்படும், குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும், சமுதாய அந்தஸ்து உயரும். ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ராகு கேதுக்கள் உங்களோட உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் வக்ர கிரகங்கள் இந்த மீனராசிக்குள்ளேயும் கன்னிராசிக்குள்ளேயும் இருந்து அதன் மேலே இந்த கோட்சார ராகு ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் பல நன்மைகளை உங்களுக்கு தந்தே தீரும். வக்ரமாவாத கிரகம் இருக்குது அப்படின்னாக்கா அதன் மூலம் பிரச்சனைகளை தரும். இப்போ ராகுகேது பயிற்சி நம்ம ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா, வக்ரம் பெற்ற கிரகத்தின் மேலே ராகுகேது ட்ராவல் ஆகும்போது அதன் நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். வக்ரம் இல்லாத கிரகத்தின் மேலே போகும்போது பிரச்சனைகளை தரும். இப்படி தான் இந்த ராகுகேது வந்து நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, அது எந்த அளவுக்கு தீமை தரும், எந்த அளவுக்கு நன்மை தருங்கிறது உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய தசாபுத்தி தான் அதை முடிவு பண்ணுது. நல்ல தசாபுத்தி இருக்குது, எனக்கு யோகமான தசாபுத்தி இருக்குதுன்னா இந்த ராகுகேது பயிற்சி பெரிய இம்பேக்ட் உங்களுக்கு தராது. அதே மோசமான தசாபுத்தி இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட நெருக்கடியும் மனசிக்கலையும் தொழிலில் பிரச்சனையும் நிச்சயமாக தந்தே தீரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். ஏற்கனவே 7.5 சனியில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கு இப்போ வரக்கூடிய பயிற்சிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நன்மையிலேயோ தீமைகளை தருமா அப்படிங்கிறது வந்து உங்களோட ஜனகால ஜாதகம் தான் முடிவு பண்ணும். ஜனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வக்ர கிரகங்கள் இந்த மீனராசிலையும் கன்னிராசிலையும் இருந்ததுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்ல, பாசிட்டிவாக இருக்கும். சப்போஸ் மீனத்துலேயும் கன்னிலையும் கிரகமே இல்லை அப்படின்னாலும் நன்மைகளை தந்தே தீரும் இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். சப்போஸ் கிரகம் இருக்குது அப்படின்னா அதை ரீதியான பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறதும் உறுதியாக சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.